வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைட்ஸ் ஃப்ரம் புக்ஸ் சேனல். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்களுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு புக்கை தேடுறீங்களா? உலக இலக்கியத்தின் மாபெரும் படைப்புகளில் ஒன்றான கடலும் கிழவனும் நாவல் உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படின்றவர் எழுதின தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அப்படின்ற புக்கை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புக் 1954 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு. பல வருடங்கள் கடந்தும், பல பதிப்புகள் கடந்தும், பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பல அறிஞர்கள், எழுத்தாளர்கள் இன்னைக்கும் பரிந்துரைக்கப்பட்ட புக்காக இது இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் சதாம் ஹுசைனை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு புக்கு படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னை தூக்கில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புக் தான் தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். சாண்டியாகோ வயது முதிர்ந்த மீனவர். அவர் கடலுக்கு போனால் எப்போவுமே நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வருவார். ஆனால் கடந்த 84 நாட்களாக அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. மனோலின்ற சிறுவன் அவருக்கு பேச்சு துணைக்காகவும் மீன் பிடிக்க உதவி செய்கிறதுக்காகவும் அவரோட தினமும் கடலுக்கு போவான். ஆனால் 40 நாட்கள் தொடர்ந்து அவரோட போனால் 40 நாளுக்கு அப்புறம் அவனோட பெற்றோர்கள் இவர் ராசி இல்லாதவர், இவருக்கு எந்த மீனுமே கிடைக்கல, அதனால நான் உன்னை வேறு படகுல சேர்த்து விடுறேன்னு சொல்லி சேர்த்து விடுறாங்க. ஆனாலும் சாண்டியாகோ அடுத்தடுத்த நாள் மீன் பிடிக்க தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்காரு. மனோலின் சேர்ந்த படகுல கூட நிறைய மீன்களை பிடிச்சிட்டு வராங்க. ஆனால் சாண்டியாகோவோட படகுல ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனாலும் தன் மேலே ஒரு தன்னம்பிக்கையோட அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்காரு. மனோலினுக்கு சாண்டியாகோ மேலே ரொம்ப மரியாதையும் அவர் மேலே ஒரு பரிதாபமும் உண்டாகுது. ஏன்னா அவனுக்கு முதல்ல மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தது, அலைகளை எப்படி கையாளணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். அதனால் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்குறான், எனக்கு அந்த படகுல போனதுக்கு போதுமான காசுக்கு சேர்ந்துருச்சு, அதனால நான் உங்களோடையே மீன் பிடிக்க உதவி செய்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் தன் மேலே விழுந்த பழியை தானே தான் சரி செய்யணும், என்னால் முடியும்னு நான் தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றனால, இல்லை நீ அந்த படகுலேயே மீன் பிடிக்கப்போ, நான் உன்னை தப்பாக நினைக்கல, நீ உன்னோட பெற்றோர் சொல்கிறது தான் கேட்டாகணும், அதனால் நீ அந்த ராசியான படகுலேயே நீ மீன் பிடிக்கப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் இவன் மனோலின்றவன் சிறுவனாக இருந்தாலும் அவருக்கு நிறைய ஹோப் கொடுக்குறான். ஏற்கனவே இந்த மாதிரி நமக்கு மீன் கிடைக்காம போயிருக்கு, ஆனால் அடுத்தடுத்து நம்ம நிறைய மீன்கள் பிடிச்சிருக்கோம், அதனால் உங்களால் முடியும் அப்படின்னு அந்த வயதானவருக்கு நிறைய ஹோப் கொடுக்குறான். மற்ற மீனவர்கள்லாம் இவரை பரிகாசம் செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க, இவனால் முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் எழுப்புறாங்க. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காத சாண்டியாகோ 85வது நாள் கடலுக்கு போகிறாரு. தன் மேலே விழுந்த அந்த ஒரு பார்வையை நம்ம தான் மாற்றி ஆகணும், இனிமேல் அடுத்து மீன் இல்லாமல் நம்ம கரைக்கு ஒதுங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாரு. 85வது நாள் தன்னோட தூண்டில் சூறை மீனை போட்டு இரவு முழுதும் காத்திருக்காரு. மறுநாள் காலை முடியுது. அடுத்து மதியான நேரத்தில் ஒரு மீன் அகப்படுது. அவரோட படகு ரொம்ப வேகமாக ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய மீன் தான் சிக்கிருச்சு அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அது பெரிய மீன் இல்லை, ரொம்ப மிகப்பெரிய மீன். அது 5 அடிக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய மீன். 4 மணி நேரம் விடாமல் போராடி அந்த மீனை பிடிச்சு கண்ணை இருந்து தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த படகை ஏதோ பயங்கரமாக இழுக்கிற மாதிரி இருக்குது. அந்த படகை விட மீன் அவ்வளோ பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. 18 அடி உயரமுள்ள அந்த மீனை 3 நாட்கள் பயங்கரமாக அந்த மீனோட போராடி கடைசியில் அந்த மீனை உயிரோடு நம்மளால் கரைக்கு கொண்டு போக முடியாது, அது படகோட ரொம்ப பெரிய மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட ஈட்டியால் அந்த மீனை கொன்னுட்டு அதை தன்னோட படகோட பக்கவாட்டில் கட்டி அதை கரைக்கு கொண்டு போகிறாரு. இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சதுக்காக நம்ம மனோலின் கிட்ட கண்டிப்பாக இதை போய் சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடையே கடற்கரையை அடைகிறாரு. ஆனால் அவர் கடற்கரையை அடைஞ்சோன்னே அந்த மீனை பார்க்குறப்ப அவ்வளோ பெரிய மீன் சுறா மீன்கள் தின்று வெறும் தலையும் எலும்பும் மட்டுமே இருந்தது. சாண்டியாகோவை பார்க்க மனோலின் வந்தான். அடேயப்பா, இவ்வளோ பெரிய மீன், அது மீன் பிடிக்கிறதுல நீ பெரிய வீரன்தான் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். நான் பிடிச்ச மீனை நீ பார்த்தியா, கடைசியில் எலும்பும் தலையும் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த மீனவர் ரொம்ப வருந்தி சொல்கிறாரு. அதுக்கு மனோலின்ற சிறுவன்,
அதனால் என்ன தாத்தா, உன்னோட திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டது. இனி உன்னை யாரும் பழிச்சு பேச முடியாது. உன்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இனி நான் உன் கூட தான் மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த கதை ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் அதுக்குள்ளே இருக்க வாழ்க்கை நுட்பங்களை புரிஞ்சுக்கிட முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையும் மாற்றமடையும். இந்த கதையில் நம்ம கற்றுக்கிற வேண்டியது மன வலிமை. சாண்டியாகோவோட போராட்டம் நமக்கு கற்றுத்தரது என்னன்னா, வாழ்க்கையில் தோல்வி வரும், ஆனால் அந்த உணர்வால் பயமுறுத்தாமல் மனம் தளராமல் உழைக்க வேண்டியது அவசியம். மனிதன் எப்பவுமே இயற்கையோட ஒரு பாகம்தான். அதை வெல்ல முடியாது, ஆனால் அதை நம்மளை தோழனாக ஆக்கி கொள்ளலாம் அப்படின்றத இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வெற்றின்றது பயணத்தில் தான் இருக்குது, முடிவில் இல்லை. இந்த கதையில் கடல் மற்றும் மீன் பற்றிய விவரிப்புகள், சாண்டியாகோவோட மனநிலை என்ன, இயற்கையோட பிரம்மாண்டத்தை உணர்த்தும் விதம், இதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த கதையில் சிறந்த வாசகங்கள்னு சொன்னால், A man can be destroyed but not defeated. ஒரு மனிதனை அழிக்க முடியலாம், ஆனால் அவனை தோற்கடிக்க முடியாது. It is better to be lucky, but I would rather be exact. Then when luck comes, you are ready. நல்ல அதிர்ஷ்டம் என்று சொல்வதை விட உழைப்பின் சிகரத்தை அடைந்திருப்பது மேலானது. அதிர்ஷ்டம் வரும்போது அதை பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும். நீ உறுதியுடன் இருந்தால் பெரும் பொருள்கள் தானாகவே உன்னிடம் இருந்து பறிக்கப்படாது. இந்த புத்தகம் 1953 புலிட்சர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷனும் 1954 நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சரும் வாங்கியிருக்கு. இந்த புக் 75 பேஜஸ் இருக்க ஒரு சின்ன புக்கு தான். கண்டிப்பாக எல்லாரும் படித்து பாருங்கள். இன்னும் பல அற்புதமான புத்தகங்கள் பற்றிய நம்ம அடுத்த வீடியோக்காக லைட்ஸ் ஃப்ரம் புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.